ராம் ராம், ராதே கிருஷ்ணா. பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று நாம் நித்தியம் நித்தியம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமமா எடுத்து அதோடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கலியுக வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் பக்தால் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அந்த சேனலில் டெய்லி அர்லி மார்னிங் ஒரு நாமம், 1000 நாமங்கள். அந்த 1000 நாமங்கள் பீஷ்மாச்சாரியார் அம்புப்படுக்கையில் இருக்கும் பொழுது கட்ட 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 கட்டன்னு கங்கை எப்படி பாயிறாலோ அது மாதிரி பொழியிறார். 1000 நாமங்களை சொல்லி துதிப்பாடுறார். அந்த 1000 நாமங்களுடைய அர்த்தங்கள் தினமும் நம்மளுடைய பக்தர்களுக்காக நாம் விளக்கி வருகின்றோம். அதாவது ஆங்கிலத்திலும் தமிழிலும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு இது போய் சேரணும். வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் பகவானுடைய பெருங்கருணையினாலே எல்லா தேசங்களுக்கும் பயணப்பட போகிறோம். அதனால் நமக்கு காமன் லாங்குவேஜ் அப்படிங்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் குழந்தைகள் தெரிஞ்சுட்டாக்க அவ சொல்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். அந்த நோக்கத்தில் நம்ம இந்த 1000 நாமங்கள்ல முதல் நாமத்திலிருந்து ஆரம்பிச்சு டெய்லி நம்ம பார்த்துட்டு வரோம். பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று இது ஒரு வீடியோவாகவும் போடணும், டெய்லி ஒரு நாமத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால இன்றைய தினம் நாம் இதுவரைக்கும் போட்ட நாமங்களை, இதுவரைக்கும் நம்ம பார்த்த நாமங்களை ஒரு தடவை பார்த்துடலாம். இதற்கப்புறம் டெய்லி நம்ம சொல்லக்கூடிய நாமங்கள் உங்களுக்கு அடியேனால் முடிந்தவரை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். ராம் ராம், ராதே கிருஷ்ணா. முதல் நாமம் விஸ்வம். எழுத்து தமிழ் எழுத்தும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் எழுத்தும் கொடுத்துருக்கேன். அந்த உச்சரிப்பு எப்படி இருக்கணுங்கிற அந்த வடிவமும் கொடுத்துருக்கேன். அதனால் குழந்தையெல்லாம் தயவு செய்து ப்ரொனவுன்சியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தேன்னாக்க வெல் டன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சம்ஸ்கிருதம், இதற்கு மேல் ஒருபடி இல்லை. ஆல்ரெடி அது வெல் டன், கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்ட், வெல் டன் அப்படிங்கிறதுக்கு அதான் மீனிங். அதனால அதுல எழுத்து உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல எந்த தவறும் வந்துடப்படாது. அடியேன் முயற்சி செய்கிறேன். பெரியவர்கள் யாருக்காவது ஏதாவது தென்பட்டது என்றால் தயவு செய்து எனக்கு அறிவுரை வழங்கும்படி தெரிவித்துக் கொள்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். முதல் நாமம், சுவாமியுடைய முதல் நாமம் விஸ்வம். அதற்கு பிரபஞ்சமே வடிவமானவர். இந்த என்டையர் கேலக்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரபஞ்சமே வடிவமானவர். அகில உலகங்களையும் தன்னுள் அடக்கியவர். ஆதிசங்கரர் பாஷ்யத்திலிருந்து ஒரு சில வரிகளை மட்டும் அடியேன் எடுத்து கூறிக்கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் அவர் பெருங்கடல். அதுலேருந்து நமக்கு புரியறத நம்ம முதல் படியாக அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம். போக போக இன் டீட்டெயிலாக அதில் சிந்திப்போம். ஏன்னா ஒரு நாமத்துக்கும் குறைந்தது ஒரு 3 மணி நேரமாவது வேணும் அதை விளக்கி அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு. ஷார்ட்டாக நான் இதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ பிரபஞ்சமே வடிவமானவர், அகில உலகங்களையும் தன்னுள் அடக்கியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் விஸ்வம் அப்படிங்கிற பெயர், முதல் நாமம். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா the entire universe and the entire manifested creation. So the entire universe is a manifestation of Vishnu and he is the cause of all creation. So முதல் நாமம் விஸ்வம். அடுத்ததாக இரண்டாவது நாமம் விஷ்ணு. விஷ்ணு அப்படின்னா
சர்வவியாபி, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர். எதுல இல்ல? அதனாலதானே பிரகலாதன் சொல்றான், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். என்ன? சர்வவியாபி, நீக்கமர நிறைந்திருப்பவர். விஷ்ணு, the omnipresent, the all pervading. இல்லைங்கிற வார்த்தையே இல்லை. அதுக்கு இன்னொரு டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இஸ் நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ், டைம் அண்ட் சப்ஸ்டன்ஸ். அதாவது என்ன சொல்றாருனாக்க, ஒரு வடிவம் அப்படின்னு எடுத்துட்டா அதற்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு டைம் இருக்கணும், ஒரு சப்ஸ்டான்ஸ் இருக்கணும். இது மூன்றுமே இல்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுண்டரியே கிடையாது, இதுதான் அப்படின்னு வரைஞ்சு காட்ட முடியாது. நீக்கமர நிறைந்திருக்கிறார், எங்கும் எதிலும் எப்பொழுதும் எச்சணமும் இருக்கிறார். அதான் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இரண்டாவது நாமம் விஷ்ணு. அடுத்ததாக மூன்றாவது நாமம் வஷட்காரர். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ நாமம், மூன்றாவது நாமம். வஷட்காரர் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில், இந்த கேலக்சி, என்டையர் யூனிவர்ஸில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் பஞ்சபூதங்களையும் கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து இயக்குபவர் விஷ்ணுவே. அந்த குதிரையுடைய லாடத்தை எப்படி பிடிச்சிட்டு கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டுறாரோ, என்டையர் யூனிவர்ஸ் உடைய கண்ட்ரோலும் அவர் கையில் இருக்கான், விஷ்ணுடைய கையில் இருக்கான். வஷட்காரர். விஷ்ணு இஸ் த சுப்ரீம் கண்ட்ரோலர் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் த அல்டிமேட் ரெசிபியன்ட் ஆஃப் ஆல் சாக்ரட் சாக்ரிஃபைசஸ். நாம் பண்ணக்கூடிய ஒரு பூஜைகளாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், ஹோமங்களாக இருக்கட்டும், கையெடுத்து கும்பிடுறதா இருக்கட்டும், சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கி கொள்ளக்கூடிய ரெசிபியன்ட், சாக்ரட் சாக்ரிஃபைசஸ், பெரிய பெரிய அதி அற்புத ஹோமங்கள், அதனுடைய பலன்கள் அனைத்தும் வாங்கி கொள்ளக்கூடியவர் விஷ்ணு, நம்மளுடைய பரமாத்மா. இது மூன்றாவது நாமத்தின் பொருள். அடுத்ததாக நான்காவது நாமம் பூத பவ்ய பவத் பிரபுகு. இதை நம்ம பிரிச்சு அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். பூத அப்படின்னா கடந்த காலம், பாஸ்ட். பவ்ய அப்படின்னா வரக்கூடிய எதிர்காலம். பவத் அப்படின்னா நிகழ்காலம். கடந்த காலத்தில், எதிர்காலத்தில், நிகழ்காலத்தில், இந்த மூன்று காலத்திலும் அவரே பிரபு. பிரபு அப்படின்னா அதிபதி, அனைத்திற்கும் தலைவன். நம்ம எஜமானம் அப்படிங்கிறோம் இல்லையா, எஜமான், இவருடைய எஜமான் அப்படிங்கிறோம். அப்பேற்பட்ட அதிபதி பிரபு. The Lord and Master of the past, future and present. பூத பவ்ய பவத் பிரபு. இது நான்காவது நாமம். அடுத்ததாக ஐந்தாவது நாமம் பூத கிருத். பூத கிருத், பூத கிருத் அப்படின்னா அனைத்து உயிர்களையும் பஞ்சபூதங்களையும் படைப்பவர். சுவாமி தான் அனைத்து உயிர்களையும், எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறார். பூத கிருத். அந்த கிருத் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் சொல்றார், முடித்தல், வெட்டுதல், எண்காடு போடுறது, எண்டு காடு போடுறது, வெட்டுதல், முடித்தல் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் இருக்கு. அதனால ஆதிசங்கரர் என்ன சொல்றார் அப்படின்னா, மகா பிரளய காலத்திலே தான் படைத்த அனைத்து உயிர்களையும் உலகங்களையும் மீண்டும் தன்னுள்ளே ஒடுக்கிக் கொள்பவர் விஷ்ணு அப்படின்னு பாஷ்யம் எழுதுறார். அதாவது ஒவ்வொரு யுகமும்
முடிவுக்கு வரும் வேளையிலே அனைத்து ஜீவராசிகளுக்கும் அடைக்கலம் தந்து தன்னுள்ளே அடக்கிக் கொள்கிறார் அப்படின்னு பொருள். எவ்வளவு அதி அற்புதமான நாமா பாருங்க. பூத கிருத், பூத கிருத், the creation of all beings, the maker of the elements. He creates every living entity in the universe, from the smallest microbe to the highest celestial gods. Krit can also mean to cut or to terminate. So, the one who dissolves or destroys all beings. He also சொல்றார், என்ன சொல்றாருனாக்கா, he creates, he protects and he dissolves. ஏன்னாக்க மகாபிரளயம் வரும் பொழுது ஏற்படக்கூடிய துக்கங்கள் தாங்க முடியாது, தாளாத துக்கம். அந்த துக்கத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கும் பொருட்டு தன்னுள்ளே அனைத்து ஜீவராசிகளையும் அடக்கிக் கொள்பவர். அதி அற்புதமான நாமா பூதகிருத். இந்த பெயர்லாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பெயர்லாம் தாராளமா வைக்கலாம். அவ்வளவு அதி அற்புதமான நாமங்கள். குழந்தைகளுக்கு இப்படி வைங்கோ, அவ்வளவு நாமங்கள், 1000 நாமங்கள் இருக்கு. எடுத்து அதுல இருந்து ஒண்ணு செலக்ட் பண்ணுவோம். அடுத்ததாக 6வது நாமம் பூதபிருத். பூதபிருத் அனைத்து உயிர்களையும் தாங்கி காத்து போஷிப்பவர், உணவளிப்பவர். ஒரு உயிருக்கும் விஷ்ணு தான் உணவளிக்கிறாராம். த சஸ்டைனர், ப்ரொடெக்டர் அண்ட் நரிஷர் ஆஃப் ஆல் பீயிங்ஸ். தேவை என்ன பார்த்து பார்த்து குழந்தைக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறார், இளைஞருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறார், பெரியவருக்கு முதியவருக்கு எப்படி சாப்பிடறதுக்கு என்ன முடியுமோ அதை கொடுக்குறார். ஸோ பார்த்து பார்த்து யார் ஊட்டுவா? தாய் தான் ஊட்டுவாள். அந்த மாதிரி தாயாக பூதபிருத் விஷ்ணு இருக்கிறார். அது 6வது நாமம். அடுத்ததாக 7வது நாமம் பாவோ. சகஸ்ரநாமத்துல பாவக அப்படின்னு வருது, பாவ அப்படின்னு வருது. அதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, என்றும் உள்ளவர். பகவான் விஷ்ணு எக்காலத்திலும் அழியாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பவர். உலகம் தோன்றுவதற்கு முன்னும் அவரே இருந்தார், உலகம் அழிந்த பின்பும் அவரே இருப்பார். அவரே பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத உண்மை, சத்தியஸ்வரூபம். உலகமாய் மலர்ந்தவர், தூய பக்தியின் வடிவமானவர். பாவ அப்படின்னா இது மீனிங். பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், independent of everything else, but everything else depends on him to exist. உயிர் வாழறதுக்கு அவரை நம்பி இருக்கு, ஆனா அவர் எந்த உயிரையும் நம்பி இல்லாமல் தன்னிச்சையாக இண்டிபெண்டன்டாக இருக்கிறார். While the material world is constantly changing, disappearing and reappearing, Lord Vishnu remains as the unchanging reality behind it all. The manifested universe, he doesn't just create the world, he becomes the world. Pure intention and emotion, he is the ultimate object of all holy emotions, and he resides in the hearts of his devotees as pure, unadulterated love. அந்த ஹிருதயம் ஒரு கமலம், அந்த ஹிருதய கமலத்திலே வீற்றிருக்கிறார். அந்த ஹிருதய கமலத்துல கலப்படம் உண்டா? ராம் ராம் ராதே கிருஷ்ணா. அதி அற்புதமான நேம் நாமா பாவ. இதோடு 7வது நாமம். அடுத்ததாக 8வது நாமம் பூதாத்மா. பூதாத்மா அதற்கு எப்படி ப்ரொனன்சியேஷன்ங்கிறத இங்கிலீஷ்ல பார்த்தேன்னா உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் சௌரியமா இருக்கும். பூதாத்மா. ஏன்னா அடுத்தது பூதாத்மான்னு அடுத்த நாமம் ஒன்று வர்றது, அதனால இது தெளிவா சொல்றேன். பூதாத்மா, பூதாத்மா அனைத்து உயிர்களிலும் உள்ள ஆத்மா.
எல்லா ஜீவராசிகளிலும் உறைந்திருக்கும் பரமாத்மா, உயிர்களின் உள்ளார்ந்த ஆத்மஸ்வரூபம், the indwelling soul of all beings, the self present in all created beings, the supreme spirit residing in all living things. அதுதான் இதுக்கு மீனிங். பூதாத்மா 8வது நாமம். அடுத்ததாக 9வது நாமம் பூத பாவனக, அனைத்து உயிர்களையும் உருவாக்கி காத்து வளர்ப்பவர், அவரே மேய்ப்பவர், நம்மளை எல்லாம் மேய்க்கிறவர் அவர்தான். எல்லா ஜீவராசிகளின் நலனையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துபவர், உயிர்கள் அனைத்திற்கும் ஆதரவாக இருந்து அவற்றை பேணுபவர். He who nourishes and sustains all beings, the creator and promoter of all living beings, the one who causes all creatures and grow and prosper. அதி அற்புதமான ஒரு நாமா பூத பாவனக. பூத பாவனக 9வது நாமம். இதோடு நாம் மீனிங் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த நாமங்களை அர்த்தத்துடன் நாம் நித்திய நித்தியம் அவனுடைய நாமத்தை சொல்லி வழிபடணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். பக்தர்களுக்காக நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இவன் என்னடா அது சகஸ்ரநாமத்துக்கு ஒரு நாமமா எடுத்து மீனிங் சொல்றானே, இவன் பெரிய புலமையா இல்ல வித்வானா இல்ல படித்த பண்டிதரா அப்படின்னா இல்ல. அடியேன் பக்தர்களுடைய தூண்டுதலின் பேரில் படிக்க ஆரம்பிச்சிருக்க. அதை படித்துட்டு நான் மட்டும் வச்சுக்காம அந்த சந்தோஷத்தை பக்தாலோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். ஸோ நான் படிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். இந்த 1000 நாமங்கள் சகஸ்ரநாமத்தை கற்று உணர்தல், படித்து புரிந்து கொண்டு அந்த இன்பத்தை சுவைப்பதற்கு நீங்கள் தான் காரணம். அதற்காக உங்கள் அனைவருக்கும் அனந்த கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது 10வது நாமம் பூதாத்மா. ஏற்கனவே பூதாத்மா பார்த்தோம். இது பூதாத்மா. எப்போதும் தூய்மையான ஆத்மஸ்வரூபம் உடையவர், மாயை பாவம் குற்றம் ஆகிய எதனாலும் கலங்கப்படாதவர், கிணற்று தண்ணீர் போல் எந்த சலனமும் இல்லாமல் எந்த கலங்கங்களும் இல்லாமல் அமைதியாக தெளிவாக அமிர்தாஜலமாக இருக்கணும் இல்லையா? அதான் சொல்ற, மாயை பாவம் குற்றம் ஆகிய எதனாலும் கலங்கப்படாதவர், பரிசுத்தமான பரமாத்மா. அசுத்தமே கிடையாது. அசுத்தங்கிற வார்த்தையே கிடையாது டிக்ஷனரியில. விஷ்ணுவுடைய சகஸ்ரநாமத்தை பார்க்கும் பொழுது அவருடைய அகராதியில பரிசுத்தமானவர். அதனாலதான் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. இதை நான் எதுக்கு கம்பேர் பண்றேன்னு தெரியல. இந்த நேரத்துல மனசுல பண்றது சொல்றேன். இதோடைய வாசனை சிறந்ததா அதோடைய வாசனை சிறந்ததா? என்ன அந்த சங்க பார்த்து ஆண்டாள் கேட்கிறா, சொல்லாடி என் வெண்சங்கே திருக்கமல, அவருடைய வாய் இருக்க திரு கமல வாய், செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, அதோடைய வாசனை எப்படி இருக்கும், அதோடைய திதிப்பு எப்படி இருக்கும்னு ஏன் சங்க பார்த்து கேட்கிறான்னா, சங்க தானே அவன் எடுத்து மகாபாரதத்துல கிருஷ்ணன் சங்க வச்சுதானே ஊதலாம். ஸோ சங்கநாதத்தை எழுப்பி தானே அந்த போர் நடக்கிறது, அந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கு காரணமே அந்த சங்கு தான். அதனால சங்கத்தை பார்த்து ஆண்டாள் கேட்கறாங்களாம், அவனுடைய உதட்ட நீ சுவைச்சதுனால உன்னை பார்த்து கேட்கிறேன், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, கற்பூரம் மோரி வாசனை இருக்குமா, அதோடைய அந்த வாசனை தான் இருக்குமா, இல்ல தாமரைப்பூ வாசனை இருக்குமா, இல்ல அதை காட்டிலும் வாசனையாக இருக்குமா? அதுதான் அதுக்கு அர்த்தம். இல்ல இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லலாம்னா, கற்பூரனடா வாசனை, தாமரைப்பூ என்னடா வாசனை, என் மகனுடைய உதட்ட போய் பாடுறான், அவ்வளவு வாசனை அவ்வளவு சுவை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆண்டாளுடைய சொல் வலிமை பொருள் வலிமை. எதற்காக சொன்னா, பரிசுத்தமான பரமாத்மா பூதாத்மா, the pure self, the one whose nature is ever pure and stainless,
the supreme being free from all impurities and ignorance. அடடா, இந்த பூதாத்மான்னு பேர் வைங்க குழந்தைகளுக்கு, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பூதாத்மான்னு பேர் வைங்க. அருமையான பேர். ஒவ்வொரு நாமமும் சலை இல்லை, அடியேன் ஒன்னொன்றாக சொல்லி வருகின்றேன். உங்களுக்கு எது மனசுல படுதோ அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த 1000 நாமங்களையும் செலக்ட் பண்ணி வைங்க. 11வது நாமம் பரமாத்மா. எல்லா ஆத்மாக்களையும் விட உயர்ந்த ஆத்மா, எல்லா ஜீவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் பரம்பொருள். இந்த ஜீவாத்மா அறியாமை, கர்மம், பிறப்பு, இறப்பு இந்த விஷயங்களுக்கெல்லாம் உட்பட்டது. ஆனால் பரமாத்மா பிறப்பற்றவர், இறப்பற்றவர், நித்தியர், சர்வ வியாபி, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர், சர்வஜர், அனைத்தும் அறிந்தவர். அதனால பரமாத்மா அவர். He who is the supreme self, superior to all individual selves, is called Paramatma. Unlike the individual soul, that means Jivatma, which is bound by karma, ignorance, birth and death, but the supreme self is eternal, omniscient, omnipresent, pure, free from all limitations, and he is Lord Narayana. The supreme self who resides in all beings, sustains the universe and remains beyond all creation. பரமாத்மா 11வது நாமம். 12வது நாமம் முக்தானாம் பரமாகதிஹி. முக்தானாம் பரமாகதிஹி. பீஷ்மாச்சாரியார் சொல்றார், இந்த சம்சார பந்தத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு மோட்சம் பெற்ற முக்தர்கள் யார்? முனிவர்கள், முக்திகள். அவர்களுடைய பரம இலக்கு, ஒரே ஆம்பிஷன், ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், நித்தியமும் இருக்க வேண்டிய ஒரு இருப்பிடமாக அவர்கள் தேடக்கூடிய ஒரு விஷயம், அடைக்கலம் வேண்டி முக்தி பெற்றவர்கள் விழையக்கூடிய ஒரு விஷயம், ஸ்ரீமன் நாராயணனே. வேற எந்த பொருளும் இல்லை, வேற எதுவும் இல்லை. முக்தானாம் பரமாகதிஹி. He is the supreme goal, the ultimate destination and the eternal abode of all liberated souls. Those who are freed from the cycle of birth and death ultimately attain him. முக்தி கிடைக்கணும். முக்தி கிடைச்சி எங்க போகணும்? கடைசியில் அல்டிமேட் என்ன? முக்தி கிடைச்சா என்ன அடுத்த ஃபைனல் டெஸ்டினேஷன் எது அப்படின்னா ஸ்ரீஹரி. அதனாலதான் பஜன சம்பிரதாயத்துல வந்து சொல்லியிருக்கு, பஜன்னாலே ஹரிநாம பஜன் தான். தனியா ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. பஜன் அப்படின்னாலே ஹரிநாமத்தை பாடுவது, அவனை துதிப்பது. அதுல குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை, ஹரி கிருபை இல்லாமல் பக்தி இல்லை, பக்தி இல்லாமல் முக்தி இல்லை, முக்தி இல்லாமல் துக்க நிவர்த்தி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு உருவும் ஹரி உருவும் ஓர் உருவம். அந்த ஹரிநாராயணன் தான் குருவாக நமக்கு வந்து நமக்கு புரியக்கூடிய மொழியிலே, புரியக்கூடிய விதத்திலே நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளுடைய துக்கத்திலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடியவர். அந்த ஹரிநாமத்தை நித்தியம் நித்தியம் நாம் பஜனை செய்து வருவோம். ஆனந்தமயமான மகிழ்வித்து மகிழக்கூடிய வாழ்வினை பெறுவோம். மீண்டும் நாளை மற்றொரு அடுத்த சகஸ்ரநாமத்திலிருந்து அடுத்த நாமத்துடன் உங்களை சந்திக்கிறேன். ராம் ராம், ராதே கிருஷ்ணா.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்னியமும் பல்லாண்டு.